வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு 8 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார். பொதுவாக அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு ஜென்மத்திற்குள் வருவது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் குருவின் சுப பார்வை மிக அதீதமாக 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதிகிறது. ருணரோக பாதிப்புகளை விளக்கக்கூடிய வகையில் பூர்வ புண்ணியஸ்தானம், சப்தமஸ்தானம், பாக்கியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகமும் இனி எல்லாமே குரு வழிதான். காலபோரான் குரு உலகம் முழுவதும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திப்பதற்கான யோகம் உண்டு. ஆனால் அதே சமயம் தனி கர்மத்திலும் லாபஸ்தானத்தில் ராகுவும் இருப்பதால் நிச்சயமாக ஜென்ம குருவால் பாதிப்பு இல்லை. நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. காலபோரான் குரு உலகம் எல்லாமே இனி எல்லாமே குரு வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் மே 1ஆம் தேதி முதல் குரு மிகவும் வலுவாக சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் நுழைந்து சஞ்சரிக்க போகிறார். குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட நவ கிரகங்களிலே செல்வ செழிப்பை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டிற்கு குரு வந்திருப்பது காலபோரான் குரு உலகம் முழுவதும் இனி எல்லாமே குரு வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் உருவாகியுள்ளது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே மனித வாழ்வை மாற்றக்கூடிய தாக்கத்தையும் சக்தியும் படைத்த ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறவர் நிச்சயமாக குரு பகவான் தான். அதிலும் மனித வாழ்வுல நேர்மையான வழியில் செல்வ செழிப்பும் முன்னேற்றத்தையும் சிறந்து பெறக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுப்பவர் நிச்சயமாக குரு மட்டும்தான். அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமையக்கூடிய இந்த தருணத்தில் பல அதிரடியான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இது மட்டுமல்லாது குருவின் பார்வையில் புதன் மற்றும் சுக்கிரன் பகை கிரகமாக பார்க்கப்பட்டாலும் புதன் மற்றும் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். குருவின் பார்வையில் சமகிரகமாக சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் உள்ளன. குருவிற்கு நட்பு கிரகமாக சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் உள்ளன. நவ கிரகங்களிலே மற்ற கிரகங்களுக்கு இல்லாத சிறப்பு என்னவென்று பார்த்தால் நிச்சயமாக குருவை எந்த கிரகமும் பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பதுதான் குருவினுடைய மிகப்பெரிய சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் வானியலின் அரசன், நவ கிரகங்களின் தலைவன் என்று குரு பலராலும் அன்பால் அழைக்கப்படுகிறார். எனவேதான் குரு பயிற்சி மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது. குருவினுடைய சஞ்சார அமைப்பு மட்டுமல்லாது குருவினுடைய சுப பார்வையும் மனித வாழ்வுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை சேரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல முன்னேற்ற வாய்ப்புகளை அதீதமாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு. அப்படிப்பட்டவர் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் மிக சிறந்த நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமம் போன்ற இடங்கள்ல சற்று சாதகமற்று இருந்தாலும் கூட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடலாமே தவிர குருவிடமிருந்து தோஷமோ பாதிப்போ நிச்சயமாக ஏற்படாது. ஏனென்றால் அவர் முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவராகவும் இருக்கிறாருங்க. அவருடைய சுப பார்வை உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல தோஷங்களை விளக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் நவ கிரகங்கள்ல பார்வை மற்ற கிரகங்களுக்கு இருந்தாலும் கூட குருவின் பார்வைக்கு மிக மகத்துவமான சிறப்பான ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு. அதிலும் குறிப்பாக குரு அது சுப பார்வையை ரிஷபராசியில் அமர்ந்து 5, 7, 9 ஆகிய இடங்களில் செலுத்துகிறார். இது பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் பல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் பல்வேறு வகையான தடைகள், சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உருவாகிறது என்பதை தெளிவாக குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. மேலும் குறிப்பாக குருவின் 5ஆம் பார்வை கன்னிராசியின் மீதும், 7ஆம் பார்வை விருச்சிக ராசியின் மீதும், 9ஆம் பார்வை மகர ராசியின் மீதும் விழுகிறது. பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. எந்த பணியை மேற்கொண்டாலும் அந்த பணியில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரும். அதிலும் நேர்வழியில் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக குருவின் சஞ்சார அமைப்பு பார்க்கப்படுகிறது. உதாரணமாக ஒரு நாட்டின் மிகப்பெரிய அரசனாக இருக்கக்கூடிய
இருக்கக்கூடியவர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார். தனது அரண்மனை வாயிலில் உள்ள இரும்பு கதவை யார் தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு தனது ராஜ்யத்தின் கீழ் இருக்கக்கூடிய சிறு பகுதியை பிரித்து அதை நிர்வகிக்கக்கூடிய, அதை ஆளக்கூடிய பொறுப்பை ஒப்படைக்கப் போகிறேன், சிற்றரசராக மாறுவதற்கான யோகம் கிடைத்திருக்கிறது என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார். இதை கேட்டவுடன் அனைவர் மத்தியிலும் இந்த போட்டியில் நான் பங்கு பெற்று மிகப்பெரிய அளவில் செல்வந்தனாக மாற வேண்டும் என்ற ஆர்வத்துடன் சாறை சாறையாக மக்கள் கூட்டம் அந்த போட்டி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகிறது. இதை பார்த்த அரசன் இவ்வளவு பேர் துணிச்சலாகவும் தைரியத்துடனும் போட்டியில் பங்கு பெற வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறுகிறவர்களுக்கு நிச்சயமாக ராஜ்யத்தின் சிறு பகுதி பிரித்து கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார். அதோடு மட்டுமல்லாது மேலும் ஒரு நிபந்தனையை விதிக்கிறார். என் அரண்மனை வாயிலில் உள்ள இரும்பு கதவை யார் தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பரிசு நிச்சயம் உண்டு. ஆனால் திறக்க முடியாமல் தோல்வியை தழுகிறவர்களுக்கு அவர்களுடைய இரு கரங்களும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார். இதை கேட்டவுடன் மக்கள் மத்தியில் அச்சம் சூழ்ந்து கொள்கிறது. எனவே அனைவரும் தங்களுடைய முயற்சியை விட்டு அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்து பின்னோக்கி நகர்கின்றனர். ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர், நான் இந்த போட்டியில் பங்கு பெற்றே ஆவேன், என்னிடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை, போனால் என்னுடைய வாழ்வு போகட்டும், ஆனால் ஜெயித்தால் மிக பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பேன் என்ற எண்ணத்துடன் அந்த போட்டியில் பங்கு பெற வரும்போது அவரை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், நீ என்ன பைத்தியக்காரனா, இந்த இரும்பு கதவை உன்னால் தள்ளி திறக்கவே முடியாது, சக்தி வாய்ந்த கதவு, பல டன் எடை கொண்ட கதவு, அதை தள்ளி திறப்பது என்பது சாத்தியமற்ற செயல், நாங்கள் சொல்கின்ற அறிவுரையை கேள், எங்களை போல் போட்டியில் கலந்து கொள்ளாமல் பின்னோக்கி ஓடிவிடு என்று சொல்ல அதை அனைத்தையும் அவன் காதில் வாங்காமல் இந்த போட்டியில் பங்கு பெற்றே தீருவேன் என்று அரண்மனை வாயிலை நோக்கி நடந்து செல்கின்றான். அரண்மனை வாயிலில் தன்னுடைய இரு கரன்களையும் பதித்து தன்னுடைய பலத்தை சேர்த்து தள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறான். ஆனால் கதவு எளிதாகவே திறந்து விடுகிறது. பலத்தை பயன்படுத்தவே இல்லை என்றால் அந்த இரும்பு கதவுக்கு தாழ்பால் கூட இடவில்லை. எனவேதான் அது எளிதாக திறந்து விடுகிறது. அந்த நபர் செய்த சிறு முயற்சி அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது. ஆனால் அந்த சிறு முயற்சி செய்வதற்கு முன்னதாக அவருக்கு எண்ணற்ற காரணிகள் அவருடைய செயல்பாட்டிற்கு தடையாகவும் ஊடு விளைவிக்கக்கூடிய வகையில் இடைஞ்சலாகவும் பல வந்தன. இருந்தாலும் கூட அவனுடைய அந்த முயற்சி அவனை மிகப்பெரிய சிற்றரசனாகவும் பின்னர் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாகவும் மாற்றியது. அனைத்துமே தன்னுடைய நேர் வழியில் செய்த செயல்பாட்டின் மூலமாகவும் சிறு முயற்சியுமே மிகப்பெரிய வளர்ச்சிக்கு ஏற்படுத்தி கொடுத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது. அதே போன்றுதான் சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய குருவின் சுப பார்வையும் அதீத நன்மையை ஏற்படுத்தும். குருவின் சஞ்சார அமைப்பும் மிக வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவுல வளர்ச்சியும் யோகமும் இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குருவின் அமைப்பு இப்படி இருக்க, ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு ஜென்மத்திற்கு வந்திருப்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவரிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை குருவின் ஜென்மராசி சஞ்சார காலகட்டம் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. இருந்தாலும் கூட குருவின் சுப பார்வை ரூணரோக பாதிப்புகளை விளக்கக்கூடிய வகையில் அமைவதால் இந்த தருணத்தில் கடன் சார்ந்த தொல்லைகள் வெகுவளவில் குறையும். ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்பும் குடும்ப வருமானம் அதிகரிப்பதற்கான யோகமும் உண்டு. ஆனால் அதே சமயம் அதற்கு ஏற்ற செலவுகள் இருந்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தில் புனித யாத்திரை மேற்கொள்வதற்கான யோகமும் உண்டு. அடுத்த ஒரு ஆண்டுகளுக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள்ல சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் காரிய வெற்றி சிறப்பாக அமையும் என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும். அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொண்டாலும் அதன் மூலமாகவும் ஆதாயம் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. உத்தியோக ரீதியாக ராகு லாபஸ்தானத்திலும் சனி ஜீவனஸ்தானத்திலும் இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட வேளையில் ஜென்மத்தில் குரு வந்திருப்பதால் நிச்சயமாக பாதிப்பு இல்லை. சிறந்த யோக பலன்கள் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. இதுவரை நீங்கள் எதிர்பாராத வாய்ப்புகள் கூட இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சியால் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. ஊதிய உயர்வு, புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்கள் உங்களை தேடி வரும். இருப்பினும் உத்தியோக ரீதியான பணிகளில் ஜென்ம குருவால் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் விரும்பத்தகாத நிகழ்வுகள் கூட நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் மிக சிறந்த மாறுதலும் முன்னேற்றமும் ஜென்ம குருவால் நிச்சயமாக இல்லை. ஆனால் ஜீவனஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். லாபத்தில் ராகு இருக்கிறார். எனவே குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மையில் நிச்சயமாக பாதிப்பு
இல்லை. ஏனென்றால் குருவின் சுப பார்வை மிக அதீதமாக சப்தமஸ்தானத்தில் பதிவதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எந்த விதமான சிறு சிறு பிரச்சனைகளாக இருந்தாலும் உடனடியாக தீர்வு காணப்பட்டு சிறப்பான முன்னேற்றம் பெறுவதற்கான நல்ல வழி நிச்சயமாக கிடைக்கிறது. கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக சிறப்பான முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் குரு ஜென்மராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய தயாரிப்புகளுக்கு மக்கள் மத்தியில் மகத்தான வரவேற்பும் வெற்றியும் புகழும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் சுக்கிரன் மிகவும் சாதகமாக வலம் வருகிறார். குரு ஜென்மத்தில் அமர்ந்தாலும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு, புதிய பொறுப்புகள் நிறைந்து கிடைக்கும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. எதிர்பார்த்த உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சிறப்பாக அமையும். கல்வி ரீதியான பணிகளில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. விவசாயம் சார்ந்த பணிகளில் குரு ஜென்மத்தில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் பெரும்பாலும் சாதகமாக வலம் வருகிறார். எனவே அரசாங்க சலுகைகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். புதிய நிலம் வாங்குவதற்கான யோகமும் உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு பகவான் ஜென்மத்தில் வந்திருப்பதால் ரிஷபராசிக்கார பெண்மணிகள் சற்று கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்ப்புகள் சற்று தாமதத்தை சந்தித்தாலும் உங்களுடைய சிறு முயற்சியில நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கியவுடன் ஆலங்குடி திருத்தலம் சென்று ஒருமுறை குரு பகவானை தரிசித்து வாருங்கள். நல்ல பலனும் மாறுதலும் தங்கள் வாழ்வில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்.